உலகமெங்கும் இருக்கின்ற இயேசுவின் அடியவர்களுக்கு வணக்கம், வாழ்த்துக்கள். உட்கார்ந்து பேசுவோம், உண்மைகளை பேசுவோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். இந்த மாதத்திலையும் ஒரு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிற இறைவன் எனக்கு கொடுத்த இந்த மாபெரும் வாய்ப்புக்காக நன்றி சொல்லி இறைவனை புகழ்கிறேன். அன்பானவர்களே, கடந்த வீடியோக்கள் எல்லாம் சிலர் பார்த்து ஆர்வம் காட்டியிருக்கீங்க. மகிழ்ச்சி, நன்றி. சரி, நான் இப்பொழுது ஒரு சில வார்த்தையை நான் பயன்படுத்தியிருப்பேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. இயேசு வழி ஆன்மீகம், சரிங்களா? இதை நான் இன்னும் எளிமையாக்கி இயேசு வழி இறை நம்பிக்கை என்று ஒரு பிரேஸை பயன்படுத்த விரும்புகிறேன், சரிங்களா? இயேசு வழி இறை நம்பிக்கை, சரிங்களா? ஆகவே கடவுளுக்கு மதம் கிடையாது. கடவுளுக்கு மதம் கிடையாது. God has no religion. நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்க. கிறிஸ்தவ மதம் எப்படி உருவானது, அது பின்னாடி நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வேன் ஒரு சில வீடியோக்களில். ஒரு வரலாற்று பார்வையிலே நாம் அதை பார்க்கும் பொழுது மிகவும் வியப்பாக இருக்கும், சரிங்களா? அது ஒரு இயக்கம். ஆரம்பத்தில் இயேசு இயக்கம், ஜீசஸ் மூவ்மெண்ட் அப்படிதான் இருந்ததுங்க. அப்புறம் அதை ஒரு சில கட்டுக்கோப்புகள், சில நிர்வாக அமைப்புகள், சில விதிமுறைகள் இப்படிதான் உருவாச்சு. இதெல்லாம் அப்படிதான் அப்படி வரலாறுல உருவாகி ஒரு கிறிஸ்டியன் ரிலீஜியனாக அப்படி உருவாகுது. அதுல பல சிக்கல்கள், பல பிரிவுகள்லாம் உருவாகுது. ரைட், அந்த இயேசு வழி இறை நம்பிக்கை, நல்லதுங்களா? சரிங்களா? அப்படிப்பட்ட இயேசு வழி இறை நம்பிக்கை கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்கள் இந்த இயேசு வழி இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டுங்களா? இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டும் என்றால், இன்னைக்கு இருக்கிற பொதுவாகவே இயேசுவின் பெயரை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு 3 விதங்களில் போய் லாக் ஆகியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். 1 பைபிள், 2வது சர்ச்சு, 3வது மினிஸ்ட்ரி, ஊழியம். இந்த 3 போய் லாக் ஆகிட்டு கடைசி நாங்கள் யார் இல்லைன்னு கேட்டீங்கன்னா இயேசு இல்லை. இயேசு இல்லை. இயேசு என்ன சொன்னாரு, இயேசு எப்படி நம்மளை வாழ சொன்னாரு, இயேசு என்ன போதித்தாரு, அப்படிப்பட்டவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா அதனுடைய மதம், அதனுடைய அந்த சில முறைகள், அதில் அவங்க செய்கின்ற பணிகள், அதில் அவங்களுக்கு அவங்களே பெற்றுக்கொள்கிற ஒரு மகிழ்ச்சி, திருப்தி, இதில் போயிட்டே இருப்பாங்க. இது ரொம்ப கவனமான ஒரு காரியம், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயேசு வழி இறை நம்பிக்கை, சரிங்களா? அந்த இயேசு வழி இறை நம்பிக்கை தான் நான் போன 2-3 எபிசோடுக்கு முன்னாடியே போன எபிசோட்லேயே சொல்லியிருந்தேன். அதை 3 விதங்களாக, 3 பகுதிகளாக அதை நம்ம பார்க்கிறோம். 1 ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், ஆவிக்குரிய பகுதி. 2வது இன்டலெக்சுவல் டைமென்ஷன், அறிவுபூர்வமான பகுதி. 3வது ஹிஸ்டாரிக்கல் டைமென்ஷன், அதாவது வரலாற்று பகுதி, சரிங்களா? சரி, தொடர்ந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் இன்னும் இந்த விஷயங்களில ஆவிக்குரிய டைமென்ஷன், ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன், ஆவிக்குரிய பகுதியை பற்றி ஒரு சில கருத்துக்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். வாழ்க மகிழ்வுடன், வளர்க இறை அருளுடன். வணக்கம்.